முழு அரசு மரியாதையோடு டாக்டர் மன்மோகன் சிங் மேனாள் இந்திய பிரதமர் பல்துறை மேதையுடைய இறுதி சடங்குகள் நிகம்போத் காட் என்ற பகுதியில் சீக்கிய மரபுகள் படி நடந்து வருகிறது. முன்னதாக அரசு மரியாதை செலுத்தப்பட்ட பிறகு அவரது மத சடங்குகளின்படி, குடும்ப வழக்கத்தின்படி, சீக்கிய மரபின்படி இறுதி மரியாதை செலுத்தப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த நிகழ்வில் நாட்டுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, முப்படைகளுடைய தளபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக, ஒட்டுமொத்த தேசத்தின் சார்பாக ஒரு முழு அரசு மரியாதையோடு நடக்கக்கூடிய நிகழ்வாக டாக்டர் மன்மோகன் சிங்குடைய இறுதி சடங்குகள் டெல்லியில் நிகம்போத் காட் பகுதியில் நடந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் திரையில் பார்க்கின்றோம். நாட்டுடைய முதல் சீக்கிய பிரதமர் அவர். இதற்கு அவருக்கு முன்பும் பின்பும் சீக்கிய பிரதமர்கள் நிகழ்காலத்தில் இருந்ததில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு எளிமையான பின்புலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு தன்னுடைய கல்வியால், தன்னுடைய ஆற்றலால் வந்தவர். அவர் நாட்டுடைய முக்கிய பொறுப்புகள் இருந்திருக்கிறார். நிதியமைச்சராக இருந்திருக்கிறார், நாட்டுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த பொறுப்புகள் கிடைத்ததில்லை. அவர் ஒரு மேதை என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த பொறுப்புகள் கிடைத்திருக்கிறது. கான்சிக்வென்ஷியல் டிசிஷன்ஸ் என்பார்கள். பல காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல முடிவுகளை எடுத்திருப்பவர். அமைதிய, நல்லிணக்கத்தை எல்லா இனங்களையும் விரும்பி, அரசியல்லையும் ஒரு கருத்தொற்றுமையை விரும்பிய ஒரு ரேர் பொலிட்டிக்கல் லீடர் என்று டாக்டர் மன்மோகன் சிங்கை சொல்லிட முடியும். பலதரப்பாலும் நேசிக்கப்பட்டிருக்கிறார், பலதரப்பாலையும் விமர்சனங்களை தாண்டி மதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு சான்றுதான் இந்த ஒரு நிகழ்வு. ஒட்டுமொத்த தேசமும் டாக்டர் மன்மோகன் சிங்கை காலாகாலத்துக்கும் நினைத்திருக்கும். அவர் ஒரு பொலிட்டிக்கல், ஒரு பாப்புலர் பொலிட்டீஷியனா என்றால் அவர் தன்னை அப்படி முன்னிறுத்தி கொண்டதே இல்லை. தேர்தல்களில் அவர் முதல் முறை வெற்றிகரமான ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் ஆட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலில் கூட அவர் போட்டியிடலை. ராஜ்யசபாவில் தான் இருந்தார். அவர் தன்னை ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாகத்தான், அதாவது விரும்பி அரசியலுக்கு வந்தவர் அல்ல, விரும்பி அரசியலில் இருந்தவர் அல்ல. அவர் அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டிருக்கிறார். அவருடைய தேவை நாட்டுக்கு உகந்ததாகவும் இருந்திருக்கிறது, பயனுள்ளதாகவும் இருந்திருக்கிறது. பல இனங்களில் அவருடைய சேவைகள் ஒவ்வொரு மனிதனையும் தொட்டிருக்கிறது. அவருடைய எக்கனாமிக் லிபரலைசேஷன் நாட்டை திவால் அப்படிங்கிற நிலையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்றால், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை விரும்பக்கூடிய பல பொருளாதார, சமூக, அரசியல் நடவடிக்கைகளில் எடுத்தவர். சீக்கிய மரபுபடி நடக்கக்கூடிய அவரது இறுதி சடங்கில் திரு ராகுல் காந்தியும் அவரது குடும்பத்தில் ஒருவர் என்ற அடிப்படையில் பங்கு கொண்டிருக்கிறார். தன்னை டாக்டர் மன்மோகன் சிங்கை ஒரு ஃபிலாசபர் கைடு என்ற அளவில் திரு ராகுல் காந்தி எப்பொழுதும் கூறியது உண்டு. திரு ராகுல் காந்தியும் குடும்பத்தில் ஒருவராக சீக்கிய மரபுபடி நடக்கக்கூடிய, அவரது குடும்ப முறைப்படி நடக்கக்கூடிய இறுதி சடங்குகளில் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் கலந்து கொள்றதை பார்க்கின்றோம். அவரது இறுதி ஊர்வலத்தில் கூட அந்த அலங்கார ஊர்தியில் திரு ராகுல் காந்தியும் கூட குடும்ப உறுப்பினர்களோடு பயணித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த தேசமும் அவரோடு இருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சிக்கான இழப்பு அல்ல, அவர்களுக்கு மட்டும் இழப்பு அல்ல, அவரை நேசிப்பவர்களுக்கு மட்டும் இழப்பு அல்ல, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் இழப்பு என்று பறைசாற்றும் வகையில் நாட்டுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதை நம்ம பார்க்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.